வணக்க மக்களை, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அவுட்லா கேமர்ஸ். நான் உங்கள் விஜய். ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் 2 இந்த கேமுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் தேவைப்படாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு ஃபேமஸான சூப்பரான ஒரு கேம். இது தெரியாத ஆட்கள் யாரும் இருக்க மாட்டீங்க. மோஸ்ட் ஆஃப் த ஆட்கள் ப்ளே பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் பார்த்து வீடியோஸ் பார்த்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுட்ருப்பீங்க. பட் இது என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் விளாட்றது. அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பிசி ஒரு லோ எண்ட் பிசி. என்னோடய பிசியில் ஜஸ்ட் 12 GB RAM, 128 SSD, அதோடு சேர்த்து GTX 760 2GB VGA தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோடய மிஷினில் எந்த அளவுக்கு இந்த RDR கேம் ஒர்க் பண்ணுறதுங்கிறது தான் ஒரு பெரிய டாஸ்க்காகவே நான் எடுத்து செய்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி லோ எண்ட் பிசியில் கேம்ஸ் ப்ளே பண்ணணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஆகுது, எந்த அளவுக்கு லக் இஷ்யூஸ் இருக்குது, கிராஃபிக்ஸ் என்ன மாதிரி இருக்குது, எல்லாமே உங்களுக்கு இதை பார்த்து தெரிஞ்சு கொள்ள முடியும். ஸோ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கேம் ப்ளே பின்னாடி ப்ளே ஆகிக்கிட்டு இருக்குது. ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் 2 அதோட ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்டோரி பேஸ்ட் கேம். நம்மளோட டச்சோட கேங் வந்து பிளாக் கோட்டாவில் ஒரு சம்மர் செஞ்சதுக்கு அப்புறம் போலீஸோட டார்ச்சர் தாங்க இல்லாமல் அவங்க ஸ்னோக்குள்ளே வந்து மாட்டிக்கிறாங்க. இப்போதைக்கு இவங்களுக்கு தேவையானது எல்லாமே இந்த ஸ்னோவிலேருந்து இவங்க பாதுகாத்துக்கிறணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேங் வந்து ஒரு கைவிடப்பட்ட ஒரு வீட்டில் வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாங்க. இப்போதைக்கு இவங்களுக்கு வேணும், சர்வை பண்ணணும், ஃபுட் அண்ட் ப்ரொடெக்ஷன். இவ்வளோ தான் இவங்களுக்கு இப்போதைக்கு தேவைப்படுற ஒரு விஷயமாக இருக்குது. அதனால் இவங்க மக்கள் இருக்க இடத்த நோக்கி கட்டாயம் இவங்க நகர்ந்து ஆகணும். மக்களை கண்டுபிடிச்சா தான் இவங்களுக்கான உதவி, தங்குறதுக்கான சாப்பாடு ஏதாவது ஒன்று கிடைக்கும். இப்போதைக்கு சர்வ் பண்ணுறது மட்டும்தான் இவங்களோட பெரிய டாஸ்க்காகவே இருக்குது. அதனால் மக்கள் இருக்க இடங்கள் ஏதாவது கிடைக்குதா, நம்மளுக்கு ஹெல்ப்பிங்காக கிடைக்குதான்றதை தேடி இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு அவங்க ஒரு வீடை தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. அந்த வீடு தேர்ந்தெடுத்துல ஏதோ ஒரு பார்ட்டி பண்ணுற மாதிரி சத்தம் வருது அப்படின்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்டில் ஒருத்தர் வந்து ஃபுல்லாக சர்ச் பண்ணிட்டு வந்து சொல்கிறாரு. அந்த இடத்துல ஃபுல்லாக அவங்க பார்ட்டி பண்ணுற மாதிரி சத்தம் தான் கேட்குதா. ஸோ அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, நம்ம போய் உதவி கேட்டால் அவங்க உதவிக்கு வருவாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இவங்க 3 பேரும் அந்த வீட்டை நோக்கி போகிறாங்க. பட் எதுக்கும் ஒருத்தர் பேசி இது பண்ணுவோம், ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா மற்றவங்க பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கொஞ்சம் ஒதுங்கி ஒரு கவர் எடுத்து நம்மளை நிற்க சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் கவர் எடுத்து நிற்கிறப்ப டச் வச்சு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு, நம்மளுக்கு உதவி செய்யுங்க அந்த மாதிரி. ஸோ டச்சுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு நம்ம டச்சை ப்ரொடெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்துச்சு. அதனால் நம்ம இன்றைக்கி ஷூட் அவுட் பண்ண வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. நம்ம ஒருத்தர் ஷூட் பண்ணதுக்கப்புறம் அங்கே வீட்டுக்குள்ளேருந்து ஏகப்பட்ட ஆட்கள் வெளியே வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம இப்போ டச்சை ப்ரொடெக்ட் பண்ணுறதுனால எல்லாத்தையுமே ஷூட் பண்ணி அவ்வளோ பற்றியும் இன்றைக்கி பெரிய கன் ஃபைட் ஒன்றே நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம அவளை பற்றி கொண்டுட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வந்து சாப்பாடு ஐட்டம் ஏதாவது இருக்குதா, நம்ம வார்ம் பண்ணிக்கிறதுக்கு பெட்ஷீட், ட்ரெஸ்ஸஸ் அது ஏதாவது இருக்குதான்னு சர்ச் பண்ணுறதுக்கு வந்துருக்கோம். நம்மளுக்கு கொஞ்சம் மெடிசின்ஸ், ஃபுட்ஸ், ட்ரிங்க்ஸ் ஐட்டம்ஸ், பியர் ஐட்டம்ஸ், சிகரெட், அதே மாதிரி க்ளோத் ஐட்டம்ஸ் ஏதாவது கிடைக்குதான்னு ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கிது. டச்சும் வாங்கிட்டு நிறையா க்ளோத் ஐட்டம், பெட்ஷீட்ஸ், தலகாணி, அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியாச்சு. நம்ம திருப்பி நம்ம இருக்க இடத்துக்கே போகலான்னு பார்க்குறப்போ ஒரு லேடி கத்துற சத்தம் கிடச்சி. என்னன்னு போய் பார்த்தா இங்கே ஒரு லேடி, இவங்க எப்படி எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரியாது. பட் மைக்காங்கிறவன் அந்த லேடிக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அதுக்கு அப்போ டச் வந்து வேணாம், சத்தம் போடாதீங்க, கொஞ்சம் காமாக இருங்க அப்படின்னு சொல்லி அந்த லேடியை கன்வின்ஸ் பண்ண பார்க்கலாம். ஆனால் அந்த மைக்கா அதை கேட்காம அந்த லேடிக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கப்போ டச்சை இடையில வந்து அந்த லேடியை கன்வின்ஸ் பண்ணி நம்ம ஒன்றுமே பண்ண மாட்டோம், நான் உங்களை காப்பாற்ற தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவான். அப்போ தான் ஒரு உண்மையே தெரியுது, இவ்வளோ நேரம் நம்ம கொன்னது நல்ல வேலை கிடையாது, திருட்டு பயல்களை. இந்த திருட்டு பயலுங்க இந்த லேடியோட ஹஸ்பண்டை கொன்னுட்டு இந்த வீட்டில் இந்த லேடியையும் கடத்தி வச்சு அவங்க இங்கே வந்து பார்ட்டி பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க. ஸோ ஒரு கவுபாயோட லைஃப்பை பொறுத்த வரைக்கும் அவனோட மெயின் இதே கொள்ளையடிக்கிறது தான். அதனால தான் இவங்களுக்கு அவுட்லா அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது.
இவங்களை அவுட்லாஸ்ன்னு கூப்பிடுறதே இவங்க லோவுக்கு அப்பாற்பட்டவங்க. லோவிலேருந்து இவங்க வெளியில் இருக்காங்க, இவங்களுக்கு எந்த ஒரு லோவுமே கிடையாது அப்படின்ற ஒரு சட்டத்துக்கு கீழே இருக்கிறதுனால தான் இவங்களுக்கு அவுட்லா அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. ஸோ அந்த லேடியை காப்பாற்றி இப்போ அவங்க கேங்கோடு சேர்த்துக்கிட்டு அவங்க இருக்க இடத்த நோக்கி போய்கிட்டுருக்குறாங்க. இப்போ நம்ம இருக்கிற இடத்த நோக்கி வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இப்போ நம்மளுக்கு தேவையான எல்லா அடிப்படை விஷயங்கள் ஓரளவு கிடைச்சிச்சு. இதை வச்சு கொஞ்ச நாளைக்கு நம்மளால் சர்வ் பண்ண முடியும். ஸோ எந்த நாளுமே இதை வச்சு நம்மளால் இருக்க முடியாது. அதனால் இவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி கட்டாயம் பயணிச்சே ஆகணும். இப்போதைக்கு சாப்டர் 1ல் மிஷன் 1 தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்த மிஷன்களை கம்ப்ளீட் பண்ணி நான் அடுத்தடுத்த வீடியோஸை கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் உங்களோட சப்போர்ட் எனக்கு கட்டாயம் வேணும். இது என்னோடய ஃபஸ்ட் வீடியோனால ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்கும். அதனால் அது எல்லாத்தையும் மன்னிச்சு உங்களால் முடிய சப்போர்ட்ஸ் எனக்கு தாங்க. நிறைய இடங்களில் நான் திக்கி இருப்பேன், நிறைய இடங்களில் என்னோடய கமெண்ட்டு மிஸ் ஆகியிருக்கும். ஸோ அதெல்லாம் மன்னித்து என்னோடய வீடியோவுக்கு முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டையும் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஸ்டே டியூன்.